ஆண்டவரும் அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தேவனுடைய பெரிதான கிருபையால் சுவிசேஷம் என்ற இன்னொரு பகுதியில் உங்களை மீண்டுமாய் சந்திப்பதில் நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். கடந்த நாட்களெல்லாம் ஆண்டவர் நம்மை பாதுகாத்து இந்த நாளை தந்து இந்த நாள் காலையிலிருந்து மாலை வரை நம்மோடு கூட இருந்து இந்த மாலையில வசனங்களை தியானிப்பதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். இந்த சுவிசேஷம் என்ற நிகழ்ச்சி தொடர்ச்சியாக உங்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. மத்திய எழுதின சுவிசேஷம், மார்க் எழுதின சுவிசேஷம் அவைகள் எல்லாம் முடித்து இப்போ தற்போது லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் வரை போன பகுதி வரைக்கும் நாம் தியானித்திருக்கிறோம். இன்றைக்கு இதன் தொடர்ச்சியாய் 37ஆம் வசனத்திலிருந்து 42ஆம் வசனம் வரை ஒரு சம்பவத்தை குறித்து வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. மீண்டுமாய் தேவனால் பயன்படுத்துகிற தேவனுடைய ஊழியக்காரர்கள், தேவனுடைய திருசபையை நடத்தக்கூடியவர்கள் கர்த்தருடைய விளக்கத்தை, அதாவது வேதத்தின் விளக்கத்தை பரிசுத்த ஆவியின் உதவியோடு கூட நமக்கு விளக்கி சொல்லுகிறார்கள். எனவே வசனத்தை நாம் இரவும் பகலும் தியானித்து ஆராயும் போது நிறைய மறைப்பொருள்கள் நமக்கு வெளிப்படுகிறது. அவைகளில் ஒவ்வொன்றாய் நாம் தியானித்து கொண்டு வந்திருக்கிறோம். இந்த நிகழ்ச்சி என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ஆசீர்வாதமாக இருந்திருக்கிறது. எனவே உங்களுக்கும் அவைகள் ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதில் ஒரு சந்தேகமும் கிடையாது. எனவே தேவனுடைய ஊழியக்காரர்கள் நம்ம மத்தியில தொடர்ச்சியாய் இந்த பகுதிகளை நமக்கு விளக்கப் போகிறார்கள். நம் நேரடியாக நிகழ்ச்சிக்கு போக போகிறோம். முதலாவது நம்ம மத்தியில லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 37 42 வரை ரெவரண்ட் ஜெயக்குமார் ஐயா அவர்கள் பகிர்ந்து கொள்ள போகிறார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே எங்களுடைய ஸ்தோத்திரத்தை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ச்சியாக லூக்காவின் புத்தகம் 9ஆம் அதிகாரத்தில் இருந்து 37ஆம் வசனத்தில் இருந்து 42ஆம் வசனம் வரைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களிலே அநேக அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்த தேவன் நம்முடைய தேவன். அதே நேரத்தில் அவர் அசுத்த ஆவியினாலே பிசாசினால் பிடிக்கப்பட்டவர்களையும் அவர்களை விடுதலையாக்கி குணமாக்கி ஆண்டவர் அற்புதங்களை செய்தார் என்று சொல்லி நம்முடைய வேதத்திலே தெளிவான காரியங்கள் நமக்கு எடுத்து உரைக்கப்பட்டிருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, அநேகருக்கு ஒரு குழப்பம் இருக்கும். பிசாசு என்றால் யார் என்று சொல்லி அநேகருக்கு மரித்தவர்கள் பிசாசாய் வருகிறார்களா? அப்படி வேதத்திலே எந்த ஆதாரமும் மரித்து போன நபர் அவருக்கு 80 வயது 40 வயதிலே தற்கொலை செய்து கொண்டார், மீதி இருக்கிற 40 வயதிலே அந்த ஆவி பேயா பூமியில உலாவுவதாக சிலர் சொல்வார்கள். அதற்கு வேதத்திலே எந்த ஆதாரமும் கிடையாது. ஆனால் இந்த பிசாசு என்பது, அசுத்த ஆவிகள் என்பது நம்முடைய வேதத்தின்படி பார்க்கும் பொழுது ஆதி காலத்திலே நடந்ததான ஒரு சம்பவம். அப்படியானால் மனிதன் பூமியிலே தேவன் உண்டாக்குவதற்கு முன்பாக ஒரு காலம் இருக்கிறது, அதுக்கு ஆதி காலம் என்று சொல்வார்கள். அந்த ஆதி காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை ஏசாயாவின் புத்தகம் 14ஆம் அதிகாரத்திலும் எசேக்கியேல் புத்தகம் 28ஆம் அதிகாரத்திலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஆதி காலத்தில் நடந்ததான காரியங்கள் தேவனை தொழுது கொள்ளும்படியாய் உண்டாக்கப்பட்டதான லூசிபர் என்றதான தூதன், அவன் உள்ளத்திலே அவன் தீர்மானிக்கிறான், நான் உன்னதத்துக்கு ஏறுவேன், நான் தேவனுக்கு ஒப்பாவேன் என்று அவன் உள்ளத்திலே நினைத்தானோ இல்லையோ, கர்த்தர் உள்ளத்தை கண்ட தேவன் அவனை பூமிக்கு தள்ளினார். அவனோடு கூட தள்ளப்பட்டவர்கள், லூசிபரோடு கூட தள்ளப்பட்டவர்கள் தூதர்கள் தான் இந்த பூமியிலே பேயாய் பிசாசாய் சாத்தானாய் அசுத்த ஆவிகளாக, குறி சொல்கிற ஆவிகளாக மக்களை வஞ்சித்து ஏமாற்றி கொண்டு இருக்கிறது. சில வேளையிலே தாங்கள் தெய்வமாக கூட தரித்து கொண்டு மக்களை ஏமாற்றி கொண்டு இருக்கிறதாக வேதத்திலே நாம் பார்க்க முடிகிறது. அந்த ரீதியில் அன்பார்ந்தவர்களே, இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களிலே ஒரு தகப்பன் இயேசுவிடத்திலே வந்து ஒரு காரியத்தை முறையிடுகிறார். அது என்னன்னு சொன்னா, இயேசுவினுடைய சீஷர்களை பற்றி இயேசுவிடத்திலே வந்து 39 ஒரு ஆவி அவனை பிடிக்கிறது, அப்பொழுது அலறுகிறான், அது அவனை நுரைத்தள்ள அலைக்கழித்து அவனை கசக்கின பின்பும் அவனை விட்டு நீங்குவது அரிதாய் இருக்கிறது. அதை துரத்திவிடும்படி உம்முடைய சீஷரிடத்திலே கொண்டு வந்தேன், அவர்களால் கூடாமல் போயிற்று என்றார். ஒரு தகப்பன் தன் மகனை பிசாசு பிடித்திருக்கிறது, அந்த பிசாசை துரத்தும்படியாக
இயேசுவோடு இருந்ததான சீஷர்களிடத்திலே அந்த தகப்பன் அந்த மகனை கொண்டு வந்தான். அந்த பிசாசை துரத்திவிட சீஷர்களால் கூடாமல் போயிற்று. அதை இயேசுவிடத்தில் வந்து அந்த தகப்பன் முறையிடுகிறான். இதோ என்னுடைய பிள்ளை இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் சிக்கி தவிக்கிறான், பிசாசினால் கட்டப்பட்டிருக்கிறான், அது அவனை அலைக்கரிக்கிறது, அவன் நுரைத்தள்ளுகிறான், அவன் வேதனைப்படுகிறான், துரத்திவிட உம்முடைய சீஷருக்கு கொண்டு வந்த அதை அவர்களால் கூடாமல் போயிற்று. இந்த லூக்காவின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 37 42 வரை பார்க்கும் பொழுது ஆண்டவர் சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு காரியம் என்னன்னா, விசுவாசத்தை போதிக்கிறார். அப்ப அந்த பிசாசை துரத்தி விட அவங்களுக்கு வல்லமை அங்க எதிர்பார்க்கல, விசுவாசத்தை தான் எதிர்பார்க்கிறார். ஏன்னா இயேசு நீங்கள் வல்லமை தரித்து கொண்டு சொல்லல, அதுக்கு இயேசு சொன்ன பதில் பாருங்க. இயேசு பிரதி உத்தரமாக, விசுவாசம் இல்லாத சந்ததியே. அப்போ அந்த பிசாசை துரத்தி விட முடியாத நிலைமையில் இருக்கும் பொழுது அந்த தகப்பன் வந்து குற்றப்படுத்துகிற வேளையிலே சீஷர்களை பார்த்து இயேசு சொன்ன ஒரே காரியம், வல்லமை இல்லை, உங்களுக்கு ஞானம் இல்லை என்று எதுவும் சொல்லல, விசுவாசம் இல்லாத சந்ததியே. அப்படி என்றால் கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு விசுவாசம் தான் நமக்கு அஸ்திவாரம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். நீங்கள் ஜெபத்தினால் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிகள் என்று சொல்லி இருக்கிறார். விசுவாசிக்கிறவன் பதறான். கடுகளவுனுக்கு விசுவாசம் இருந்தா இந்த மலையை பார்த்து பெயர்ந்து கடலில் விழுந்து போய் என்று சொன்னா அது விழுந்து போகும். வேதம் என்பது நமக்கு கற்றுக் கொடுக்கிறது விசுவாசத்தை பற்றி தான். நமக்கே வேதம் ஒரு பேரு வைக்கிறது, விசுவாச மார்க்கத்தார். நம்மெல்லாம் யாருங்க? விசுவாச மார்க்கம். அந்த விசுவாசத்தை மையப்படுத்தி பிசாசை துரத்திவிட முடியாது இருக்கிற வேளையிலே இயேசு சீஷர்களை பார்த்து சொன்ன வார்த்தை, விசுவாசம் இல்லாத மாறுபாடல் சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு கூட இருப்பேன், உங்களிடத்தில் பொறுமையா, எதுவரைக்கும் உங்களோடு இருந்து உங்களிடத்தில் பொறுமையா இருப்பேன், உங்களிடத்தில் அவனை, உன் மகனை இங்கே கொண்டு வா என்றார். அப்போ என்ன நடக்கிறது? இப்ப அந்த தகப்பன் வந்து முறையிடுகிறான். இயேசு சீஷனை பார்த்து கடிந்து கொள்ளல, சொல், விசுவாசம் இல்லாத மாறுபாடு உள்ள சந்ததியே, எவ்வளவு நாள் உங்களோடு கூட இருப்பேன், பொறுமையா இருப்பேன், அந்த மகனை என்னிடத்தில் கொண்டு வா. அப்ப இதை காண்கிறவர் வேளையிலே அன்பார்ந்தவர்களே, சில வேளையிலே நம்மால் கடினமாய் இருக்கிறவைகளை என்னிடத்தில் கொண்டு வாங்கள் என்று வேதம் நம்மை தெளிவாக தேவனுடைய வார்த்தை அழைக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில அநேக காரியங்கள், ஒருவேளை பிசாசு தான் இல்ல, சில காரியத்தை நம்மால் விடுதலையாக்க முடியல, வெளியில் வர முடியல, சிலருக்கு நன்மை செய்ய முடியல, பல போராடுகிறோம், என்ன புரியல. ஒரே ஒரு வழி, அவனை என்னிடத்தில் கொண்டு வா. அது போல உன் பிரச்சனை உனக்கு வெளியே வர முடியலையா, உன் காரியங்கள் கைக்குடி வர முடிய, சில நெருக்கங்கள் போராட்டங்கள் இருக்கா, ஆண்டவர் சொல்ல காலை நேரத்தை இந்த பார்க்கிற வேளையில் ஆண்டவர் சொல்கிற வார்த்தை, அவனை என்னிடத்தில் கொண்டு வா. அது போல உன்னை என்னை ஆண்டவர் அழைக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் யாவரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அப்போ கூவி அழைக்கிறவர் நாம் தேவன் தான். நாம் நல்லா இருந்தா தான் எங்க வீட்டுக்கு வாங்க என்று சொல்கிற உலகம். ஆனா ஒன்றுமே இல்லை, இழந்து போய் இருக்கிற, துன்பத்தில, வியாதியில, கஷ்டத்தில் இருக்கிற நம்மை பார்த்து அழைக்கிறவர் நாம் ஆராதிக்கிற ஆண்டவராகிய இயேசு. வருத்தத்தின் பாரத்தை சுமக்கிறவர்களே, நீங்கள் யாவரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், என் இடத்தில் வருகிறவனை நான் ஒருவனின் புறம்பே தள்ளுவது இல்லை. கூவி அழைக்கிறவர் நாம் ஆராதிக்கிற தேவன். இப்ப இந்த இடத்துல பார்க்கிறோம், அந்த மகனை அந்த தகப்பனிடத்தில் சொல்றாரு, அவனை என்னிடத்திலே கொண்டு வா என்று அழைக்கிறார். அப்போ வளர்ந்த பிறகு அவன் சமீபத்தில் வருகையில் பிசாசு அவனை கீழே தள்ளி அலைக்கழித்து, இயேசு அந்த அசுத்த ஆவியை அதட்டி இளைஞனை குணமாக்கி அவன் தகப்பனிடத்திலே அவனை ஒப்பு கொடுத்தார். என்ன அருமையான ஒரு சம்பவம். அந்த தகப்பனுடைய வேதனை, அந்த பிசாசு பிடிக்கப்பட்டிருக்க பிள்ளை, அந்த தகப்பனுக்கு தான் அந்த வேதனை தெரியும். அலைக்கடிக்கிறது,
அந்த பிள்ளை எங்கே விட்டு போக முடியாது. சில வேளை அவனை கொண்டுவிட நினைக்கும். ஆனால் இப்ப அந்த பிள்ளையை கர்த்தர் விடுதலையாக்கினார். இயேசுவிடத்தில் தகப்பன் கொண்டு வருகிறார். ஆண்டவர் அதை அதட்டி துரத்துகிறார். துரத்துதல் மாத்திரமல்ல, அழகாக தெளிவா ஆணித்தரமான ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. இளைஞனை குணமாக்கி அவன் தகப்பன் இடத்தில் அவனை ஒப்பு கொடுத்தார். இதை கேட்கிற அன்பான தேவ பிள்ளையே, இந்த உலகத்தில பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்க ரொம்ப கடினமான காரியம். ரொம்ப கடினமான காரியம். உலக சிற்றின்பம் எல்லாம் உள்ளங்கையில் வந்து விட்டது. பிள்ளைகள் எதை ஜீவிக்கிறார்கள், எப்படி வாழ்கிறார்கள் என்று கடினமாய் இருக்கிறது. பிள்ளைகளை வழி நடத்துவது கடினமாய் இருக்கிறது. ஒன்று மட்டும் நிச்சயம், அவர்களை தேவனிடத்தில் கொண்டு வந்தால் கர்த்தர் அவர்களை விடுதலையாக்கி மறுபடியும் நம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கிறார். இங்க அதுதான் இருக்கிறோம். அவர் தேசு இளைஞனை குணமாக்கி அவன் தகப்பனிடத்திலே அவனை ஒப்பு கொடுத்தார். இதை கேட்கிற காண்கிற தேவ பிள்ளையே, கர்த்தர் உன் பிள்ளையை, கட்டப்பட்டிருக்கிற பிள்ளையை அசுத்த ஆவியினாலும் இச்சையினாலும் போதை பொருளினாலும் பல பாவத்தில் கட்டப்பட்டிருக்கிற பிள்ளைகளை, பிசாசினால் கட்டப்பட்டிருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் விடுதலை ஆக்கி ஆண்டவர் உங்களிடத்தில் கொண்டு வந்து சேர்க்க அவர் இன்றும் ஜீவன் உள்ள தேவனாய் இருக்கிறார். என்ன செய்வது என்று அங்கலாய்த்து கொண்டு இருக்கிறோம் அல்லவா? இந்த பிள்ளைக்கு ஒரு முடிவு கிடைக்காதா என்று போராடி கொண்டு இருக்கிறோம் அல்லவா? ஒரே வழி இருக்கு இந்த பொல்லாத உலகத்திலே. ஒரே வழி, இயேசுவை தவிர வேற வழி கிடையாது. இந்த தகப்பனை பாருங்கள், இயேசுவிடத்திலே கொண்டு வந்தார். இயேசு அந்த பிள்ளையை, பிசாசால் கட்டப்பட்ட பிள்ளை விடுதலையாக்கினார். குணமாக்கின இளைஞனை தகப்பின் ஒப்பு கொடுத்த தேவன் இன்று உன் பிள்ளைகளை சகல காத்து விடுதலையாக்கி உன் குடும்பத்தோடு கூட ஒப்பு கொடுக்க அவர் இன்றும் மாறாத ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறார். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த 6 வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ரொம்ப அழகாக ரெவரண்ட் ஜெயக்குமார் அவர்கள் இப்போது நமக்கு அதை விளக்கினார்கள். நீங்க பாத்தீங்க அப்படின்னா, ஒரு தகப்பன் தன்னுடைய மகனை இயேசுவிடத்தில் கொண்டு வருகிறார். உம்முடைய சீஷர்களிடத்தில் கொண்டு வந்தோம், அவர்களால் குணமாக்க முடியாமல் போயிற்று என்று சொல்கிறார். சீஷர்களை கண்டு, விசுவாசம் இல்லாத இருக்கிறீங்களே, எவ்வளவு நாள் உங்களோட கூட நான் போராடுவேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சொல்லிட்டு அவனை என்கிட்ட கொண்டு வாங்கன்னு சொல்றாரு. கொண்டு வரும்போதே அவனுக்குள்ள இருக்கிற அசுத்தாவி அலக்கழிக்க ஆரம்பிக்கிறது. அவனை விடுதலை ஆக்கிறாரு. மீண்டும் அந்த தகப்பன் கிட்ட அவனை முழுமையா கொடுக்கிறார் என்பதை தான் இந்த பகுதி நமக்கு விளக்குகிறது. அதுக்கான விளக்கத்தை நம்ம ரெவரண்ட் ஜெயக்குமார் ஐயா அவங்க ரொம்ப தெளிவா விளக்கி இருக்கிறதை நீங்க கேட்டிருக்கிறீங்க. அதன் தொடர்ச்சியாக அடுத்த 3 வசனங்கள். 2வது முறை அவர் மரணத்தை குறித்து சொல்லுகிறதை லூக்கா எழுதுகிறார். இதை குறித்து நம்ம ரெவரண்ட் ஜான் பீட்டர் ஐயா அவங்க பகிர்ந்து கொள்ள போறாங்க. மீண்டும் உங்களோடு பரலோக தேவனுடைய பரிசுத்த வார்த்தைகளை அறிவிக்கும் இந்த ஸ்லாக்கியம் எனக்கு கிடைத்ததற்காக கர்த்தரை துதிக்கிறேன். உங்களுக்கு நன்றி சொல்லுகிறேன். அருமையான செய்தியை கேட்டோம். அதன் பிறகு 43ஆம் வசனம். அப்பொழுது எல்லாரும் தேவனுடைய மகத்துவத்தை குறித்து பிரமித்தார்கள். இயேசு செய்த யாவையும் குறித்து அனைவரும் ஆச்சரியப்படுகையில் அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, தேவன் செய்த மகத்துவ செயல்கள் என்ன, எதை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள்? மேலே உள்ள சம்பவம். இப்ப நம்ம கேட்டோமே அந்த செய்தி தான். இப்ப தேவன் செய்கிற காரியம் கண்டிப்பா அது ஆச்சரியமா தான் இருக்கும். லூக்கா 7ஆம் அதிகாரத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா கூட ஒரு வாலிபனை எழுப்பின விஷயம் வரும்போது அங்கெல்லாம் அந்த தேவனுக்கு மகிமை, அந்த ஆச்சரியத்தின் உச்சகட்டம் என்ன? அற்புதம் செய்த தேவனுக்கு மகிமையை செலுத்துகிறதை பார்க்கிறோம். அப்போ இந்த மார்க் 9:30 ஒரு வார்த்தை இருக்கும். என்ன வார்த்தைன்னு சொன்னா, சில விஷயங்கள் மற்றவர்கள் புரிந்து கொள்ள அவர் விரும்பல. இப்ப அற்புதம் நடந்துச்சு, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுது, எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. இதை எல்லாருக்கும் போய் சொல்லாதீங்க. ஏன்னா அந்த ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு சம்பவம் இருக்கும். சிலதை போய் சொல்லுங்கன்னு சொல்லுவார், சிலதை போயிட்டு ஆசாரியனுக்கு காண்பின்னுவார், சிலது வேண்டாம். ஆனால் அந்த மார்க் 9:30 அதை பிறருக்கு அறிவிக்க வேண்டாம் என்று அவர்
விரும்பினார். கர்த்தரை விரும்பினார். ஒரு பக்கம் மகிமைப்படுத்துறாங்க. யாருக்கு மகிமை? பிதாவாகிய தேவன். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, தான் அற்புதத்தை செய்தாலும் அந்த அற்புதத்தை யார் செய்ததாக அவர் வெளியில கொண்டு வராருன்னா, தேவாதி தேவன், தேவனுக்கு மகிமை. அப்ப இந்த அப்போஸ்தலர் 3:10 கூட ஒரு வார்த்தை இருக்கும். அப்போஸ்தலர் 3:10 கூட ஒரு வார்த்தையை பார்க்க முடியும். 40 வருஷம், 40 வயதுக்கு மேல ஒருத்தவன் படுத்த படுக்கையில் இருந்தார். சீஷர்கள், இப்ப இந்த இடத்துல சீஷர்களை ஒட்டி வருகிறது. சீஷர்கள் 2 பேர் குறிப்பா அற்புதம் அவர்கள் மூலமா நடந்தது. ஆண்டவர் இயேசு அங்க அவர் அற்புதம் செய்தார். இந்த இடத்துல ஆண்டவர் உயிர்த்தெழுந்த பிறகு சீஷர்களுக்கு அதிகாரம் கொடுத்ததை பயன்படுத்தி இங்க அற்புதம். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா கூட பாடுகளும் கூட வருது, தெய்வீக அற்புதமும் நடக்குது. ஆனா அதே நேரத்துல தேவனுக்கு மகிமையும் வருகிறது. இப்ப அதை பிரமிக்கிறார்கள். என்ன இப்படி 40 வருஷம் பிச்சை எடுத்துக்கிட்டு ஆலயத்தின் நடுவில், ஆலயத்தின் வாசல் அடகுல இப்படி படுத்து கிடந்தவ, இந்த மனுஷங்க மூலமா இப்படிப்பட்ட ஒரு அற்புதம் நடந்திருக்கு அப்படின்னு சொன்ன போது அவர்கள், அங்கே உள்ளவர்கள் பிரமித்தார்கள், ஆச்சரியப்பட்டார்கள். இந்த இடத்துல இந்த 2 சீஷர்கள். ஆனா இந்த 43ஆம் வசனத்தில் 9ஆம் அதிகாரம் லூக்கா 9:43 தொடர்ந்து வரும்போது, ஆச்சரியத்திற்கு பின்னால் அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஆச்சரியமான செயல்கள் வரும்போது சீஷர்களை நோக்கி ஒரு செய்தியை கொடுக்க விரும்புகிறார். ஒரு செய்தியை அவர்களுக்கு தெரிவிப்பதற்காக அறிவிக்க விரும்புகிறார். அதை தான் 42வது வசனத்தில் 44வது வசனத்தில் நாம பார்க்கிறோம். என்னது? நீங்கள் இந்த வார்த்தைகளை கவனமாய் கேளுங்கள். எந்த வார்த்தை? மேலே நடந்த வார்த்தை அல்ல. அது ஆச்சரியம் முடிஞ்சிச்சு. அது ஏற்கனவே அற்புதம், கர்த்தருக்கு மகிமை, ஒரு பெரிய மக்களுக்கு ஒரு மனமகிழ்ச்சி அதெல்லாம் உண்டாயிருக்கு. இப்போ அதை அவர் சொல்லலை, ஒரு புது காரியத்தை சொல்ல கவனத்தை திருப்புகிறார். ஏன்னா எவ்வளவு பேர் கூட இருந்தாலும், அனுபவம் இருந்தாலும், பழகினாலும் எல்லா விஷயமும் எல்லா அறிஞருக்கும் தெரியாது, எல்லா படிப்பாளிகளுக்கும் தெரியாது. இப்போ நான் அறிஞர்னு சொல்லுவாங்க, நாங்கள் படித்தவங்கன்னு சொல்லுவாங்க, எங்களுக்கு எல்லாம் கிருபை திறமை இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த அறிவு திறமையெல்லாம் எதை வருது? மற்றவங்ககிட்ட கற்றுக்கிட்டு தான், மற்றவங்க சொல்லி கொடுத்து. இப்போ அறிவு பெருகுதுன்னா எப்படி? மற்றவங்க எழுதின புத்தகத்தை படித்துதான், இன்னொருவர் சொல்லுகிற ஆலோசனையை கேட்டுதான். இப்போ கூட சில காரியத்தை நம்ம பேசுகிறோன்னு சொன்னால் இந்த மொபைலில் வர்ற விஷயத்த மற்றவர்கள் தெரிவிக்கிறாங்க. அதை நாம் தெரியும் போது தான் இப்படி விஷயம் நடக்குதுன்னு சொல்ல முற்படுகிறோம். அதே போல் ஆண்டவர் கூட சீஷர்கள் இருந்தாலும் அவர்கள் அறியாத நிறைய விஷயம் எல்லாமே அவங்களுக்கு தெரியாது. போதகர் கற்றுக் கொடுத்தால்தான் மாணவர் கற்றுக்கொள்ள முடியும். அப்போ அந்த போதகருக்குள்ள நிறைய லெசன் இருக்கு, நிறைய கருத்துக்கள் இருக்கு. இப்போ அதில் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி வர்றாரு. அப்படி சொல்லி வரும்போது ஒரு முக்கியமான காரியத்தை சொல்றாரு. சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, கவனமாய் கேளுங்கள். நீங்க அங்கே ஏற்கனவே அற்புதம் நடந்ததல்ல, அதையே யோசித்துக்கிட்டு இருக்காதீங்க. என்னென்ன கூட்டம், ஜனக்கூட்டம் சந்தோஷப்பட்டாங்க, உங்க சிந்தனைய அதுல மூழ்கிடாதீங்க. இப்ப நான் சொல்ல வேண்டிய விஷயம் முக்கியம். கவனமாய் கேளுங்கள். என்னது? என்ன கவனமா கேட்கணுமா? மனுஷகுமாரன் மனுஷர் கைகளில் ஒப்பு கொடுக்கப்பட போகிறார் என்றார். இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரன்னு தெரியும் அவங்களுக்கு. ஏன்னா பேதுரு சொன்னதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். மனுஷகுமாரன், நான் தேவன்தான், ஆனால் மனுஷகுமாரனாகி என்ன ஜனங்க யாருன்னு சொல்றாங்கன்னா அவங்ககிட்டே கேட்ட விஷயம்தான். அப்படி சொல்லும்போது அவங்க சொல்லிட்டாங்க, நீங்க தான் மேசியா. அதை உள்ளான வார்த்தை என்ன? நீங்க மேசியா, நீங்க தேவகுமாரன், நீங்க தான் எங்களுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. உங்க பேச்சும் உங்க பழக்கமும் எங்களோட உரையாடுதலும் உங்களுடைய நீங்க கொடுக்கிற கருத்துக்களும் இதையெல்லாம் பார்க்கும்போது நீங்க இந்த பூமியில மனுஷனா வந்தாலும் உங்களுடைய பேச்சு, வார்த்தை, பழக்க வழக்கங்கள் எல்லாருடைய காரியத்திற்கும் அப்பாற்பட்டது. ஏன்னா எத்தனையோ காரியத்தை நாங்கள் பார்த்துருக்கிறோம், படிச்சிருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். ஆனால் நீர் தேவகுமாரன்,
ஆனா இங்க சொல்றாரு மனுஷகுமாரன் மனுஷர் கையில் ஒப்பு கொடுக்க போகிறார் அப்படின்னு சொல்றாரு. மனுஷக அப்ப இதுக்கு முன்ன நீங்க ஏற்கனவே சொன்னீங்க இரண்டாவது முறைன்னு. தன்னுடைய மரணத்தை குறித்து இரண்டாவது முறை அவர் சொல்வதாக. அப்ப முதல் முறை எங்க சொன்னார்? இந்த லூக்காவுல 9ஆம் அதிகாரத்தில் 22ஆம் வசனத்துல இருக்கு. 21, 22ஆம் வசனம். அங்க ஏற்கனவே சொன்னது. அந்த இடத்துல நீங்க பார்த்தா தெளிவா இருக்கும். இந்த இடத்துல ஒரே வார்த்தையை சொல்றாரு, மனுஷகுமாரன் மனுஷர் கைகளில் ஒப்பு கொடுக்கப்பட போகிறார். இது ரைட்டு தான். ஆனா இவங்க ஆண்டவர் இயேசுவை பின்பற்றி வந்த காரியம் என்ன, அது மனுஷகுமாரன் மனுஷர் கையில் ஒப்பு கொடுக்க போகிறார், புரியாது அவங்களுக்கு, தலையில்லாம. ஆனா அந்த வசனத்துல பார்த்தோம்னா பாஸ்டர், அவங்களுக்கு புரியாது இருப்பதுக்கு தான் ஆண்டவர் சொன்னார். கீழே இருக்கு. அதான் அங்க நான் ஏற்கனவே சொன்ன சில புரியக்கூடாதுன்னு அடுத்த வார்த்தை சொல்லுது அதனுடைய விவரம். ஏன் அதை சொல்றாருன்னா, அதனால்தான் அந்த இடத்துல லூக்கா 9, 21, 22 என்ன விஷயங்கிறத அட்டவணை சொல்றாரு. பாடுபட மனுஷங்கையில ஒப்பு கொடுப்பாங்க, அவங்க பாடுபடுத்துவாங்க, அவங்க அடிப்பாங்க, அறைவாங்க சிலுவையில, 3ஆம் நாள் உயிரோடு எழும்புவார். சுவிசேஷம்ங்கிற சத்தியத்தை சொல்லிட்டாரு. ஆனா இந்த இடத்துல ஒரே ஒரு வார்த்தையில சொல்றாரு. அந்த வார்த்தைக்கு பிறகு 45ஆம் வசனத்துல அவர்கள் அந்த வார்த்தையின் கருத்தை அறிந்து கொள்ள, ஏன்னா விவரமா சொல்லலை. சிலருக்கு ஒரு குழு கொடுத்தாலே போதும், ஒரு கோடு போட்டாலே அந்த கோடிட்ட இடங்களை நிரப்பிட முடியும். ஒரு புள்ளி அந்த தொடங்கினாலே போதும், முடிவு வரும்போது சதையை நிரப்பிடுவாங்க. அது கிளவராக இருப்பாங்க சிலர். ஆனால் இவங்களுக்கு அது இல்லை. ஏன்னா அங்கே ஒரே வார்த்தை சொன்னார், அவங்களுக்கு புரிஞ்சிக்க முடியல. அடுத்த வார்த்தை சொல்லுது, அறிந்து கொள்ளவில்லை, அது அவர்களுக்கு தோன்றாமல் மறைபொருளாய் இருந்தது. அந்த வார்த்தை குறித்து அவரிடத்தில் விசாரிக்கவும் பயந்தார்கள். ஏன்னா எப்படியா இருந்தாலும் ஒரு நாள் வரப்போகிறது. அவர் சொன்னார்னா ஏதோ ஒரு முக்கிய கருத்து இருக்கு. இன்னைக்கு இல்லைனாலும் இன்னும் ஒரு நாள் நம்ம புரிந்து கொள்ள முடியும். இதே போல இன்னும் ஒரு சம்பவம் கூட இருந்தது. லூக்கா 2ஆம் அதிகாரத்துல 50-51 வசனங்கள்ல 12 வயது இயேசு எருசலேமுக்கு போறாரு. அங்க போனப்போ 3 நாள் ஆயிடுச்சான். அது ஒரு பெரிய கதை. இவரு 12 வயசு பிள்ளைய அழைச்சிக்கிட்டு அப்பா அம்மா தாய் தகப்பன்மார் பண்டிகைக்கு எருசலேமுக்கு போறாங்க. அங்க போயிட்டு பண்டிகை முடிஞ்ச பிறகு 12 வயசு பிள்ளையோட தானே கூட அழைச்சிட்டு வரணும். அவங்க விட்டுட்டு வந்துட்டாங்க. எல்லாம் தேவ நடத்துதல். 3 நாளா வந்துட்டாங்களாம் பிரயாணப்பட்டு. திரும்ப வரும்போது திரும்பவும் அங்க எருசலேமில் அந்த 12 வயதுள்ள பிள்ளைய பார்த்த பிறகு அறிஞர்களோட அவர் சம்பாஷித்து கொண்டு இருக்கிறார். அப்படி இருக்கும்போது அவங்க சொல்றாங்க, ஐயோ நான் விசாரத்தோட தேடினோமே அப்படியெல்லாம் கருத்துக்கள் சொல்லப்பட்ட போது, ஏன் என்ன தேடினீங்க? நான் என் வேலையை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், என் பிதா எங்களுக்கு கொடுத்து அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்த கருத்தை சொன்ன போது அங்கே வேதம் சொல்லுது, அவர் சொன்ன விஷயம் அவங்களுக்கு புரியல, ஆனால் உள்ளத்தில் அதை வைத்து கொண்டார்கள். இவங்களுக்கு புரியல, ஆனா அவங்க சொன்ன கருத்து முழுமையும் மற்ற யோசேப்புக்கு தெரியல, மரியாளுக்கு புரிந்தது. அதை அவள் வெளிப்படுத்தாமல் உள்ளத்தில் வைத்து கொண்டார். எனவே சில விஷயம் தெரியும், சில விஷயம் தெரியாது. தேவனோடு நடக்கும்போது, நாள் வரும்போது எல்லாவற்றையும் தெளிவாக்கி ரகசியங்கள் மறைப்பொருள்களை வெளிப்படுத்த ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார். இதை வெளிப்படுத்துவதற்கு தேவ சமூகம், தேவ வசனம், தேவ பிரசன்னத்தில் இருக்கிறவர்களுக்கு தான் தெரியும். இது நிறைய பேருக்கு தெரியாததுனால தான் இப்போ நாங்கள் இதன் மூலமாக மற்றவர்களுக்கு தெரிவித்து கண்கள் திறக்கப்பட, செவிகள் திறக்கப்பட, வாழ்க்கை கர்த்தரோடு நெருங்க வேண்டும் என்ற பாரத்தில் இந்த வார்த்தைகளை அறிவித்துக் கொண்டிருக்கிறோம். அது நோக்கம் புரியல ஜனங்களுக்கு. ஏதோ மற்றவங்களை போல ஒரு அற்புதத்தின் தேவனாய், தேவை குணமாக்குற தேவனாய், தேவை சந்திக்கிற தேவனாய் தான் இருக்கிறாங்க தவிர, அவர் ரட்சகர், மரணத்துக்கு பின் ஒரு நித்திய வாழ்க்கை உண்டு, மறுபடியும் நம்ம அழைத்து போக வரப்போகிறார் என்று சத்தியம் புரியாத இருக்கிறாங்க ஜனங்கள். மற்றவர்கள் இப்ப பணங்குவதை போல இங்கு திருச்சபையும் தேவனை போதிக்கிற ஊழியர்களுமே ஆண்டவர் ஒரு அற்புதத்தின் தேவனாய்த்தான் போதிக்கிறாங்க தவிர, உன் குறை நிறைவாக்குற தேவன் தான் காட்டுறாங்க வழிய, வருகைக்கு ஆயத்த பண்றது தெரியாது. வார்த்தை அப்ப தெரியல, வேதத்தில் தான் எழுதப்பட்டு இருக்கு, அந்த வார்த்தை தெரியாமல் இருக்கு. அது கொஞ்சம் விளக்கிடுங்க. இப்போ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, பாஸ்டர் அவங்க பேசுனதுக்கு நம்ம ஜெயக்குமார் பாஸ்டர் சில காரியங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கிறாரு. அதுவும் பதிவிடப்படும். ஏன்னா அவங்க பேசும்போது சில காரியங்கள், அதுல சத்தியங்களை ஆவியானவர் நமக்கு கொண்டு வருகிறார்.
இப்போ 2வது முறை இந்த இடத்துல மரணத்தை சொல்லுகிறார். 1வது முறை சொன்னார், இதே அதிகாரத்தில் தான் அந்த லூக்கா தான் எழுதுகிறார். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா மறுரூப மலையின் அனுபவத்தில் அவர் மோசையோடு கூட எலியாவோடு கூட பேசும்போது என்ன பேசினார் என்பதை போன நிகழ்ச்சியில் ஜான் பீட்டரை அவங்க பேசினாங்க. என்ன பேசினாங்கன்னா, அவர் எருசலேமுக்கு போய் செய்ய வேண்டிய காரியங்களை பேசினார்கள். யாரு? எலியாவும் மோசேவும். அதை தான் அங்கே மறுரூப மலையில் பேசினார்கள் என்பது சொல்லப்பட்டது. அப்போ அது 1வது முறை அவர் பேசினது அந்த மறுரூப மலையின் அனுபவத்தில் மீண்டுமாய் அவருக்கு கன்ஃபார்ம் பண்ணப்பட்டு 2வது முறை இந்த இடத்துல பேசுகிறார். அவர் பேசின காரியங்கள் சீஷர்களுக்கு புரியல. அதை தான் ஜெயக்குமார் பாஸ்டர் உடனே பார்த்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இனிக்கும் அதே மாதிரிதான் நிறைய பேர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் குறித்தே போதித்து அதே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் தவிர, இயேசு கிறிஸ்து வந்த முகாந்தரத்தையும் சபையை உருவாக்கின முகாந்தரத்தையும் நம்ம எதுக்காக ரட்சித்து ஆண்டவர் ரட்சிப்பின் பாதையில் நடத்துகிறார், நித்தியத்துக்கு தான் நம்மை உருவாக்குகிறார் என்பதை மறந்துவிட்டு வெறும் உலகத்தின் ஆசீர்வாதங்களை குறித்தே போதிக்கிறார்கள். ஆனால் நித்தியத்தை குறித்தும் இயேசு நமக்காக சிந்தின இரத்தத்தின் மகிமையை குறித்தும் இன்னும் நிறைய பேர் தெரியாமல் தான் இருக்கிறார்கள். அது போலதான் இந்த சீஷர்களும் இந்த இடத்துல அந்த நேரத்துல அவர்களும் தெரியாம புரியாம இருந்தாங்க, கேட்கறதுக்கே பயந்தாங்க என்பதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப 2வது முறை இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறார். இதுல நிறைய சத்தியங்கள், அதாவது செய்தியாய் கொடுக்க வேண்டுமானால் நிறைய காரியத்தை உங்களுக்கு இந்த காரியத்திலிருந்து எடுத்து போதிக்கலாம். நீங்க தியானித்து பாருங்கள். கர்த்தர் உங்களோடு கூட வெளிப்படுவதற்கு அவர் உண்மை உள்ள தேவனா இருக்கிறார். நாம் இந்த வெறும் உலகத்துக்காக மாத்திரம் உருவாக்கப்படவில்லை. இந்த உலகம் ஒரு பயணம். இது முடிந்த உடனே தான் நம்முடைய நித்தியமே யுக யுகமாய் வாழப்போகிற ஒரு வாழ்க்கை ஆரம்பிக்க போகிறது. இயேசு கிறிஸ்துவை தேவமாய் ஏற்றுக்கொண்டு அவர்தான் வழி சத்தியம் ஜீவன் என்று அறிந்திருக்கிறவர்கள் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிப்பார்கள். மீதி பேர் நித்திய ஆக்கினை தீர்ப்பை அடைவார்கள் என்பதில் சந்தேகம் இல்லை. இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா 46 வசனத்திலிருந்து 48 வசனம் வரை இன்னொரு சம்பவத்தை இந்த இடத்துல லூக்கா எழுதுகிறார். அதை குறித்து நம்ம மத்தியில் மில்கிசேதேக் அவர்கள் பகிர்ந்து கொள்ள போகிறார். அன்பார்ந்தவர்களே, தொடர்ச்சியாக நாம் லூக்கா 9ஆம் அதிகாரத்தை நாம் தியானித்து வருகிறோம். 46, 47, 48 இந்த 3 வசனங்களை நாம் தியானிக்க போகிறோம். பின்பு தங்களில் எவன் பெரியவனாய் இருப்பான் என்கிற வாக்குவாதம் அவர்களுக்குள் உண்டாயிற்று. இயேசு அவர்கள் இருதயத்தின் யோசனைகளை அறிந்து ஒரு சிறு பிள்ளையை எடுத்து அதை தம்மருகே நிறுத்தி அவர்களை நோக்கி, இந்த சிறு பிள்ளையை என் நாமத்தின் நிமித்தம் ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான், என்னை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்ளுகிறான். உங்கள் எல்லாருக்குள்ளும் எவன் சிறியவனாய் இருக்கிறானோ அவனே பெரியவனாய் இருப்பான் என்றார். இப்ப இந்த பகுதியிலே நாம பார்க்கும் பொழுது சீடர்கள் இயேசுவோடு கூட இருக்கிறார்கள். இயேசு 5000 பேரை போஷிக்கிறதை பார்க்கிறார்கள். பிசாசு துரத்துகிறத பார்க்கிறாங்க. அற்புதங்கள் நடக்கிறத பார்க்கிறாங்க. அவர் விண்ணுலகத்துக்கு போகிறதை குறித்து அவர் பேசுகிறார். அப்புறம் பிசாசுகளை துரத்துகிறார். அநேக காரியங்களை பரலோக ராஜ்யத்தை குறித்து ஆண்டவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். இப்படி பேசும் பொழுது இவர்களுக்குள்ள ஒரு ஆசை என்ன வந்ததுன்னா, எவன் பரலோக ராஜ்யத்திலே பெரியவனாய் இருப்பான். இந்த 12 பேருக்குள்ளே ஒரு வாக்குவாதம் நடக்கிறது. இப்ப இதை குறித்து மத்தேயு 18ஆம் அதிகாரத்துல நாம் பார்க்கும்பொழுது, அவ்வேளையிலே சீஷர்கள் இயேசுவிடத்துல வந்து பரலோக ராஜ்யத்தில் எவன் பெரியவனா இருப்பார் என்று கேட்டார்கள். மத்தேயு எழுதும்போது அப்படி எழுதுறாரு. இன்னொரு இடத்துல நம்ம பார்க்கிறது மத்தேயு 20ஆம் அதிகாரத்துல 20லிருந்து 22 வரைக்கும் வாசிக்கும் பொழுது, அப்பொழுது செபுதேவியின் குமாரருடைய தாய் தன்னிடத்தில் குமாரரோடு கூட அவரிடத்தில் வந்து அவரை பணிந்து கொண்டு, உம்மிடத்தில் எனக்கு ஒரு விண்ணப்பம் வேண்டும் என்றாள். இயேசு அவரை நோக்கி, உனக்கு என்ன வேண்டும் என்றார் கேட்டார். அதற்கு அவள், உம்முடைய ராஜ்யத்திலே என் குமாரராகிய 2 பேரிலும் உமது வலது புறத்தில் ஒருவனும் உமது இடது புறத்தில் ஒருவனும் உட்காரும்படி அருள் செய்ய வேண்டும். செபுதேவியின் குமாரர் யாருன்னா யோவானும் யாக்கோபும். இப்ப இதை கேட்கும் பொழுது யோவானும் யாக்கோபுக்குள்ளே இந்த ஆசை இருந்திருக்கிறது. இது குறித்து மத்தேயு 10ஆம் அதிகாரத்துல 35ஆம் வசனத்திலிருந்து நம்ம பார்க்கும் பொழுது, அப்பொழுது செபுதேவியின் குமாரராகிய யாக்கோபும் யோவானும் அவரிடத்தில் வந்து, போதகரே, நாங்கள் கேட்டுக்கொள்ள போகிறதை நீர் எங்களுக்கு செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோம் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு என்ன வேணும்னு கேட்கிறாரு, என்ன செய்ய வேண்டும் என்று. அப்ப அவங்க கேட்கிறாங்க. அதற்கு அவர்கள், உம்முடைய மகிமையிலே எங்களில் ஒருவன் உமது வலது பரசத்திலும்
ஒருவன் உம்முடைய இடது பாரிசத்தில் உட்காரும்படி எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும். அப்போ அம்மாவோட பிள்ளைகளும் வந்து கேட்கிறாங்க. அம்மாவும் என்னன்னா தான் பிள்ளைகள் இந்த 12 சீஷர்களை விட வசந்தவங்களா இருக்க வேண்டும் என்ற ஒரு ஆசை, ஆமா. பெரியவர்களா இருக்க வேண்டும். அதாவது மனுஷிகத்துல ஒவ்வொரு பெற்றோருக்கும் உண்டாயிருக்கிற விருப்பம் அது. என்ன, ஒவ்வொரு பெற்றோருக்கும் தன் பிள்ளைகள் உயர்ந்த இடத்துல வரணும் அப்படின்றது ஆமா. ஒரு மனுஷ சுவாபமாவே இருக்கிறது. ஆமா. அப்போ இவங்களுக்குள்ள இப்பேற்பட்ட வாக்குவாதம் இருக்கிறது. இதை குறித்து கப்பர்நகமுக்கு அவங்க போகும்பொழுது மார்க் இன்னொரு இடத்துல எழுதுறாரு பாருங்க, அற்புதமா. ஏசு இதெல்லாம் இவங்க என்ன பேசுறாங்கன்னு அவர் கேட்டுட்டாங்கிறாரு. கேட்டுட்டு வீடு வந்து சேர்ந்தவனா அவங்க கிட்ட வினாவுறாரு பாருங்க. மார்க்குவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 33 37 வரைக்கும். அவர் கப்பர்நகமுக்கு வந்து வீட்டில் இருக்கும் பொழுது அவர்களை நோக்கி, நீங்கள் வழியில எதை குறித்து உங்களுக்குள்ளே தர்க்கம் பண்ணினீர்கள்? இந்த 12 பேரும் வழியில தர்க்கம் பண்ணி பேசணும். ஏமாம் பெரியவனா இருப்பான், அதாவது வழியில அதை கேட்கல, ஆண்டவர் சேர்ந்த பிறகு கேட்கல. ஆமா. ஆமா என்று கேட்டார். அதற்கு அவர்கள் பேசாமல் இருந்தார்கள். ஏனெனில் அவர்கள் தங்களுக்குள்ள எவன் பெரியவன் என்று வழியிலே தர்க்கம் பண்ணினார்கள். இயேசுக்கு தெரியும். இப்போ ஒரு தலைவரா இருக்கிறாருன்னா சிஷியனுக்கு என்ன பண்றான்னு ஏது பண்றான்னு நம்மளுக்கு ஒரு அணுவும் தெரியும். அப்போ இன்னைக்கு கூட அப்படித்தானே எல்லா ஊழியக்காரர்களும் இல்ல எல்லா விசுவாசிகளும் ஆமா. என்ன செய்கிறார்கள் என்பது பூரணமா அவருக்கு தெரியும்ல. ஆமா. அவருக்கு மறைஞ்சு எதுவுமே கிடையாது. அப்போ பாருங்க, இவங்களுக்குள்ள ஒரு ஆசை என்ன இருந்துக்குதுன்னா, மகிமையில எவன் பெரியவனா இருப்பான். ஆண்டவர் வந்து ஒரு சர்க்கிள் எப்படி வச்சிருந்தாருன்னா, பேதுரு, யோவான், யாக்கோபு, இயேசு, அது 3 சர்க்கிள். முதல் சர்க்கிள். 2வது சர்க்கிள்ல மற்ற சீஷர்கள், அதுக்கு அப்புறம் 70 பேர், அதுக்கப்புறம் 120 பேர். இப்படிதான் ஆண்டவர் வச்சிருந்தாரு. இப்ப இவங்களுடைய கேள்வி என்னன்னா, மகிமையிலே பரலோக ராஜ்யத்துல எவன் பெரியவனா இருப்பான்? இவ்வளவு காரியங்களை செய்யறாரு. வலது பக்கத்திலயும் இடது பக்கத்திலயும் நம்ம பிள்ளைங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லி செபிதேவினுடைய குமாரருடைய பெற்றோர்கள் அவங்க அந்த தாய் கேட்கிறாங்க. இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? இதுக்கெல்லாம் ஒரே பதில். இவங்க கேட்ட உடனே வழியில என்ன பேசிட்டு வந்தீங்க? அமைதியா இருக்கிறாங்க. ஏன்னா குற்றம் உள்ள நெஞ்சு குறுக்குறுக்கோன்னு சொல்லுவாங்க. என்னன்னா நம்ம வழியில தர்க்கம் பண்ண இவருக்கு தெரியாம இவருக்கு தெரிஞ்சிருக்குதே. மௌனமா இருந்தார்கள். இயேசு அவங்களுடைய நிலைமை அறிந்து வசனம் சொல்லுது பாருங்க. அப்பொழுது அவர் உட்கார்ந்து 12 அழைத்து, எவனாகிலும் முதன்மையா இருக்க விரும்பினால் அவன் எல்லாருக்கும் கடையனா இருக்க கடவன், எல்லாருக்கும் ஊழியக்காரனா இருக்க கடவன் என்று சொல்லி ஒரு சிறு பிள்ளை எடுத்து அதை அவர்கள் நடுவே நிறுத்தி அணைத்து கொண்டு, இப்படிப்பட்ட சிறு பிள்ளையின் ஒன்றை என் நாமத்து நிமித்தம் ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான், என்னை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை அல்ல என்னை அனுப்பின பிதாவையும் ஏற்றுக்கொள்ளுகிறான் என்று ஆண்டவர் அங்கே காண்பித்தார். இப்போ இவங்களுக்குள்ள ஒரு எண்ணம் என்னன்னா, நம்ம பெரியவர்களா இருக்க வேண்டும். இப்ப ஆண்டவர் வந்து பிலிப்பியர்ல சொல்லும்போது ஒன்றாகிலும் வாதினாலாவது வீண் பெருமையிலாவது செய்யாமல் மனத்தாழ்மையிலே ஒருவருக்கொருவர் தங்களிலும் மேன்மை உள்ளவர்களாய் நினைக்கணும்னு சொன்னார். அதே 2ஆம் அதிகாரத்துல கீழே தேவனுக்கு சமமா இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாம தம்மை தாமே வெறுத்து அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாயும் மாறினார். ஆண்டவர் இவங்களுக்கு என்ன கற்றுக் கொடுத்தாருன்னா, முதன்மையா இருக்க விரும்புகிறவன் கடையனா கடைசியா இருக்க வேண்டும். அவன் எல்லாருக்கும் பணிவிடை செய்கிறவர்களா இருக்க வேண்டும். ஒரு பந்தியில நீங்க போனீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, முதன்மையான இடத்துக்கு போகாத, உன்னிலும் மேன்மையானது வரும்போது நீ வேற இடத்துக்கு டிரான்ஸ்பர் ஆவ, இங்க கொஞ்சம் தள்ளி உக்காருங்க அவங்க வராங்க அப்படின்னுவாங்க. தேவாலயத்துக்கு போகும்பொழுது கூட ஆண்டவர் அப்படிதான் முதன்மையான வந்தனங்களையும் முதன்மையான இடங்களை நீங்கள் எண்ணாதீங்க. ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, 23ஆம் அதிகாரம், மத்தேயு 23ஆம் அதிகாரத்துல, விருந்துகளில் முதன்மையான இடங்களையும் ஜெப ஆலயங்களில் முதன்மையான ஆசனங்களையும் சந்தை வெளிகளில் வந்தனங்களையும் மனுஷரால் ரபி ரபி என்று அழைக்கப்படுவதையும் விரும்புகிறார்கள். இப்ப என்னன்னா அவங்களுக்கு மேன்மை வரணும். இல்லைங்க 2வது சேர்ல உட்கார வச்சுட்டா கொஞ்ச நேரம் உட்காந்து ஏச்சு போயிடுறாங்க. இந்த காலத்துல நம்மளை அவமதிச்சுட்டாங்க, நம்மளுக்கு கொடுக்க வேண்டிய கனம் இல்லை, மேலதான் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. ஆனா 2வது சேரு 3வது வருஷம் என்னன்னா முதல் வருஷத்துல நம்ம வசனம் சொல்லுது பாருங்க. அப்போ நம்ம தாழ்மை உள்ளவர்களாய் கிறிஸ்துவை மேன்மைப்படுத்தி தாழ்மை உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். சில பேர் கூப்பிட்டீங்கன்னா முள்ள கூட வர மாட்டேங்கிறாங்க. அதாவது டபுள் சேர் போட்டோம் நம்ம. ஆமா, இது மாதிரி டபுள் பர்த் மாதிரி கீழே ஒரு பர்த் மேல ஒரு பர்த் எல்லாம் முதல்மை. இப்போ ஆண்டவர் சொன்னது என்ன? தாழ்மை நமக்குள்ள இருக்கணும்.
நம்ம இதை ஃபாலோ பண்றதில்ல. முதன்மையான இடங்களை, ஜெபாலயங்கள் முதன்மையான ஆசனங்களையும், சந்த வேலிகளிலே வந்தனங்களையும், மனுஷரால் பாஸ்டர் பாஸ்டர் ரபினா போதகர், யாருன்னா பிரதர்னு கூப்பிட்டா என்ன பிரதர்னு கூப்பிடுறேன், நான் பிஷப் ஆயிட்டேன் தெரியுமா, ஆமா. நான் ரெவரண்ட் தெரியுமா அப்படின்னு சொல்லி அவங்க தங்களுக்கு மேன்மைப்படுத்தி கொள்ள பாக்குறாங்க. ஆண்டவர் நான் முதன்மையா இருக்கிறவங்க எல்லாருக்கும் பணிவிடைக்காரனா இருக்க வேண்டும். ஆண்டவர் இதை சொல்லிட்டு 2வது கீழே ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, யோசனை இயேசு அவர்கள் இருதயத்தின் யோசனைகளை அறிந்து ஒரு சிறு பிள்ளையை தம்மருகே நிறுத்தி. யோசனைகள் அவங்களுக்குள்ள என்ன இருக்குதுன்னு ஆண்டவருக்கு தெரியும். ஏனென்று சொன்னால் யோவான் 16ஆம் அதிகாரத்துல 30ஆம் வசனத்துல சீஷர்கிட்ட அவர் பேசும்போது சொல்றாரு, ஆண்டவர் நீ எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர் என்று எங்களுக்கு தெரியும், நினைவுகளையும் உட்காருதலையும் எழுந்திருக்கிறதையும் அறிந்திருக்கிறீர் என்பதை தெரியும் அப்படின்னு எதுவுமே பேச தெரியல. ஏன்னா நம்ம யோசிக்கிறது கூட அவருக்கு தெரியுதுப்பா. ஏன்னா அவர் தெய்வம், 100க்கு 100 தெய்வமாக 100க்கு 100 மனிதனாக இருந்தார். இதை சொல்லிட்டு ஒரு லெசன் கற்றுக் கொடுத்தார். சிறு பிள்ளையை என் நாமத்தை நிமித்தம் ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை அல்ல என் பிதாவை ஏற்றுக்கொள்ளும். அப்போ ஒருத்தன் நீ தாழ்த்தனன்னு சொன்னா பரலோக ராஜ்யத்தில் அவன் தான் பெரியவனா இருப்பான். நீ பணிவிடைக்காரனா இருப்பாய் என்று சொன்னால் அப்பொழுதுதான் நீ முதலாளியாய் நீ மாறுவாய். இன்னைக்கு எப்படி இந்த மேன்மை வருதுன்னா படிப்படியா தாழ்மையா இருக்கிறவங்களை தான் கர்த்தர் உயர்த்தி கொண்டு போவார். பெருமை உள்ளவர்களை கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார் வசனம் சொல்லுது. ஆண்டவர் யாருக்கு தான் எகேன்ஸ்டா, நீங்க ஹோல் பைபிளை படிச்சீங்கன்னா பெருமை உள்ளவனுக்கு ஆண்டவர் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை அளிக்கிறார், இன்னும் உயர்த்துவார். அப்போ சீடர்களுக்குள்ள இந்த 12 பேருக்குள்ள ஒரு வாக்குவாதம், 12 பேர் அவங்க பெற்றோர்களுக்குள்ள ஒரு ஆசை, நான் தான் பிள்ளை இருக்கணும், நான் உயர்ந்தவனா இருக்கணும். ஆண்டவர் சொல்லிட்டா, எவன் தாழ்த்துறானோ அவன் உயர்த்தப்படுவான். அப்போ ஆண்டவர் இதை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். நாமும் இந்த அடிச்சுவடுகளை பின்பற்றுவோம் என்றால் அவர்கள் மாத்திரமல்ல, நம்மையும் தேவராஜ்யத்தில் உயர்ந்தவர்களாக, நாம் ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கிற அந்த பாக்கியத்தை உடையவர்களாய் நாமும் இருப்போம். இந்த இடத்துல சொல்லப்பட்ட இந்த வார்த்தைகளை நாம் இப்போ தியானித்திருக்கிறோம். 3 சம்பவங்கள் இந்த இடத்துல நாம் இந்த பகுதியில் தியானித்திருக்கிறோம். தேவனுடைய ஊழியக்காரர்கள் பரிசுத்த ஆவியின் உதவியோடு நமக்கு விளக்கியிருக்கிறார்கள். அவங்களுக்குள்ள ஒரு தர்க்கம் இருந்துச்சு. அதை இயேசு அறிந்து ஒரு சிறு பிள்ளையை கூப்பிட்டு அழைத்து அதன் மூலியமாய் ஒரு விளக்கத்தை அவர்களுக்கு கொடுத்ததை இந்த இடத்துல வேதாகமத்தில் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. எனவே தொடர்ந்து தேவனோடு கூட நடக்கக்கூடிய நாம் எந்த மனப்பான்மையோடு கூட அவரை பின்பற்ற வேண்டும். நம்ம இருதயத்தில் இருக்கிற காரியங்களும் நாம் ரகசியமாய் பேசக்கூடிய காரியங்களையும் இயேசு அறிந்திருக்கிறார். அவருக்கு மறைந்தது இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை என்பதை நீங்கள் தெளிவாய் தெரிந்து கொள்ள வேண்டும். மனுஷனுக்கு மறைத்து எவ்வளவு வேணாலும் பேசலாம், அதுக்கு நம்பரே கொடுக்க மாட்டேன் நான். ஆனால் தேவனுக்கு மறைந்து ஒரே ஒரு மூச்சு கூட நீ விட முடியாது, எல்லாம் அவர் அறிந்திருக்கிறார். எனவே அவருக்கு முன்னே வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையில நீதியா உண்மையா நேர்மையா நடக்க உங்களை ஒப்புக் கொடுங்கள். 3 சம்பவங்கள். 1, ஒரு மகன் சுகமாக்கப்பட்டது. அடுத்தது அவர் மரணத்தை குறித்து 2வது முறை சொன்னதை லூக்கா சொன்னார். 3வது யார் பெரியவர்களாய் இருப்பார்கள் என்பதை விளக்கினதை இந்த பகுதியில் நாம் தியானித்திருக்கிறோம். எனவே அடுத்த பகுதிகளில் தொடர்ச்சியாக இருக்கிற வசனங்களை நாம் தியானிக்க போகிறோம். இவ்வளோ நேரம் எங்களோடு கூட இணைந்திருந்ததுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். அதே நேரத்தில் இந்த சேனலை பார்க்குற நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அப்போது யூடியூபுடைய ஆல்கரிதம் உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியை கொண்டு வந்து நாங்கள் பேசும்போதெல்லாம் சேர்க்கும். எனவே தேவனோடு இணைந்திருங்க. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் மேன்மையான காரியங்கள் செய்வார். நம்மோடு கூட இணைந்து தேவனுடைய ஊழியத்தை நிறைவேற்றின எல்லா ஊழியர்களுக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். நாங்கள் எல்லாம் சேர்ந்து உங்ககிட்ட இருந்து விடைபெறுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென்.